இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். நிதி ஆயோக் கூட்ட முடிவில் பல்வேறு மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி சிரித்து பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வருகிறது. நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு தேநீர் கோப்பையை கையில் வைத்தவாறு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுடன் பிரதமர் மோடி சிரித்தபடியே சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார். தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மான், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோருடனும் பிரதமர் கை குலுக்கி சிரித்துக் கொண்டே சில நிமிடங்கள் பேசினார். அரசியல் ரீதியாக எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் கை குலுக்கி சிரித்துக் கொண்டே பேசியது கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்தது. கீழடி அறிக்கையில் மாற்றம் செய்ய தேவையில்லை என இந்திய தொல்லியல் துறை இயக்குநருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். கீழடியின் முதல் 2 கட்ட அகழாய்வு ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறை இதுவரை வெளியிடாத நிலையில் திடீரென சில கேள்விகளை எழுப்பி கீழடி அகழாய்வு ஆய்வறிக்கையை திருத்தி எழுத உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு இந்திய தொல்லியல் துறை இயக்குநருக்கு தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். கீழடி ஆய்வறிக்கை சரியாகவே இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஏற்கனவே அளிக்கப்பட்ட அறிக்கையில் மாற்றம் தேவையில்லை என்றும் அடுக்குகள் வாரியாகவும் கால வரிசைப்படியும் அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் பதிலளித்துள்ளார். அகழாய்வு தொடர்பான வரைபடங்கள், தட்டுகள், படங்கள் அனைத்தும் உயர் தெளிவு திறனுடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தனது பதில் கடிதத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதி ஆய்வறிக்கையை தாக்கல் செய்து ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளுக்கு பின் இந்த கேள்வி எழுப்பப்படுவதாக தெரிவித்திருக்கும் அவர், தொன்மை அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்து கிமு 800 முதல் கிமு 500 என்று உறுதி செய்தே அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கடிதத்தில் விளக்கமளித்துள்ளார். குறுகிய நேரத்தில் அதிக பாலிசிகளை விற்று கின்னஸ் சாதனை படைத்திருப்பதாக எல்ஐசி தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதியன்று முன் எப்போதும் இல்லாத அளவாக ஒரே நாளில் 5,88,107 ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளை விற்றுள்ளதாக எல்ஐசி தெரிவித்துள்ளது. இதில் 4,52,839 ஏஜென்ட்டுகளில் பங்களிப்பு இருந்ததாகவும் எல்ஐசி தலைமை அதிகாரி சித்தார்த்த மொஹந்தி தெரிவித்துள்ளார். உலக அளவில் 24 மணி நேரத்தில் இவ்வளவு அதிக பாலிசிகள் விற்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறை என்றும் இதற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் தங்கள் நிறுவனம் இடம்பெற்றிருப்பதாகவும் எல்ஐசி கூறியுள்ளது. உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி செய்வதைப் போல மூளை ஆரோக்கியத்திற்கும் பயிற்சி அவசியம் என்று நரம்பியல் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். புத்தகங்கள் வாசிப்பது, டைரி எழுதுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்றவை மூளையில் புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கி செயல்திறனை மேம்படுத்த உதவும் என்கிறார்கள். குறைந்தது 8 மணி நேர ஆழ்ந்த தூக்கம் மூளையின் கழிவுகளை அகற்றி நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதேபோல தொடர்ச்சியான ஸ்மார்ட் போன் பயன்பாட்டையும் தனிமையில் இருப்பதையும் தவிர்த்தால் மன அழுத்தம் குறைந்து நினைவாற்றல் வலுப்பெறும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா வைரஸின் LF7 மற்றும் NB1.8.1 ஆகிய 2 புதிய வடிவங்கள் இந்தியாவில் கண்டறியப்பட்டிருப்பது மத்திய அரசு அமைப்பான இன்சாகாகின் புள்ளி விவரங்களில் இது தெரியவந்துள்ளது. NB1.8.1 வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருவர் கடந்த ஏப்ரலில் தமிழகத்தில் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர LF7 வகை வைரஸ் பாதிப்பு குஜராத்தில் 4 பேருக்கு ஏற்பட்டது தற்போது தெரியவந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை தற்போது JN1 வகை கொரோனா வைரஸ் பாதிப்பு 53% அளவில் இருப்பதாகவும் புள்ளி விவரங்களில் கூறப்பட்டுள்ளது. BA2 வகை கொரோனா பாதிப்பு 26%, ஒமிக்ரான் வகை பாதிப்பு 20% இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1 கோடி வீடுகளுக்கு மாதம் 199 ரூபாய் கட்டணத்தில் அதிவேக இணைய வசதி வழங்கும் திட்டம் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிராமப்புறங்களுக்கும் அதிவேக இணைய சேவை கிடைக்க செய்யும் நோக்கில் மத்திய அரசு பாரத் நெட் திட்டத்தை 2012ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஃபைபர் நெட் கழகம் மேற்கொண்டு வருகிறது.
தமிழ்நாட்டில் 12,525 கிராம பஞ்சாயத்துகளில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள் மூலம் அதிவேக இணைய சேவை வழங்க திட்டமிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும், இதுவரை தமிழ்நாட்டில் 55,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 11,800 கிராமங்களில் கேபிள் பதிக்கும் பணி முடிவடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மகப்பேறு விடுப்பு என்பது பெண்களுக்கான நியாயம் மற்றும் சமூக நீதி மட்டுமல்ல, அரசியல் அமைப்பு உத்தரவாதமும் தான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மகப்பேறு விடுப்பை யாரும் மறுக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியிருந்தனர். 2வது திருமணத்தில் குழந்தை பிறந்த பிறகு மகப்பேறு விடுப்பு மறுக்கப்பட்ட தமிழக அரசு பள்ளி ஆசிரியை தாக்கல் செய்த மனுவிற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. முன்னதாக முதல் திருமணத்தில் பிறந்த 2 குழந்தைகளுக்கும் எந்த சலுகைகளையும் பெறவில்லை என்று தெரிவித்திருந்த ஆசிரியை 2வது திருமணத்திற்கு பிறகுதான் அரசு பணியில் சேர்ந்ததாகவும் தெரிவித்திருந்தார். ₹1000 கோடி வசூலிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படத்தை இயக்க மாட்டேன் என்று இயக்குநர் மணிரத்னம் தெரிவித்துள்ளார். முன்பெல்லாம் ஒரு படம் நன்றாக இருக்கிறது என்றும் ஒரு கட்டத்திற்கு மேல் நன்றாக இல்லை என்றும் பேசி வந்தார்கள். ஆனால் இப்போது ₹100 கோடி, ₹500 கோடி என்று வசூலை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் மணிரத்னம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை மறைத்து தவழ்ந்து சென்ற மேகக்கூட்டங்கள் காண்போரின் கண்களுக்கு விருந்தாக இருந்தது. கோடை காலத்தில் மேகங்கள் தவழ்ந்து செல்வதை காண முடியாத நிலை இருந்தது. இந்த நிலையில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சாரல் மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதையும் மறைத்தவாறு மேகக்கூட்டங்கள் மேல் எழுந்து மலைகளில் தவழ்ந்து சென்றன. ரம்மியமான காலநிலையையும் கண்களுக்கு விருந்து படைக்கும் காட்சிகளையும் பொதுமக்கள் ரசித்தனர். கேரளாவில் தற்போது வரை 273 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கேரள சுகாதாரத்துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது 95 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதிகபட்சமாக கோட்டயம் மாவட்டத்தில் 82 பேரும், திருவனந்தபுரத்தில் 73 பேரும், எர்ணாகுளத்தில் 49 பேரும், பத்தனம்திட்டாவில் 30 பேரும், திருச்சூரில் 26 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா பரவலுக்காக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும், வயதானவர்கள், கருவுற்ற பெண்கள் மற்றும் கடுமையான உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் பொது இடங்களிலும் பயணங்களின் போதும் முகக்கவசம் அணியவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடல் வளத்தை பாதுகாப்பதன் தேவையை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆழ்கடலில் கேக் வெட்டி கொண்டாடிய சிறுவர்களின் செயல் கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த தாரகை மற்றும் நிஷ்விக் ஆகிய சிறுவர்கள் தங்கள் பிறந்த நாளை 15 அடி ஆழத்தில் கடலில் கொண்டாடினர். கடலை காப்போம், கடல் உயிர்களை காப்போம் என துணிப்பட்டையில் எழுதப்பட்ட பதாகையை அவர்கள் கடலுக்கு அடியில் வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கூகுள் நிறுவனத்தை நிறுவியவர்களில் ஒருவரான செர்கை பிரின் 6 ஆண்டு இடைவெளிகளுக்கு பிறகு மீண்டும் அதே நிறுவனத்தில் தீவிர பணிக்கு திரும்பியுள்ளார். AI தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றங்களையும் அதன் தொடர்ச்சியாக கடும் போட்டிகளையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் செர்கை பிரின் மீண்டும் கூகுளின் வளர்ச்சிக்காக பாடுபட தொடங்கியுள்ளார். கூகுளிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட கணினி விஞ்ஞானிகள் மீண்டும் பணிக்கு திரும்புமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். செர்கை பிரின் ஓய்வு பெற்றுவிட்டதாக கருதப்பட்டுவிட்ட நிலையில் அவரது வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. பாகிஸ்தான் படைகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தாக்குதலில் இடிந்த வீடுகள், வழிபாட்டு தலங்கள் போன்றவற்றையும் ராகுல் காந்தி பார்வையிட்டார். இதன்பின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட ராகுல் காந்தி பாதிக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளை தேசிய அளவில் கொண்டு செல்ல உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 1 மாதத்தில் ராகுல் காந்தி காஷ்மீர் செல்வது 2வது முறையாகும். பஹல்கம் தாக்குதலில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க ராகுல் காந்தி ஏற்கனவே அங்கு சென்றிருந்தார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான் படைகள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்திய தாக்குதலில்
காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் மட்டும் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. 8GB, 256GB கொண்ட 14 அல்லது 15.6 இன்ச் திரை ஆகிய செயல்திறன்களை உள்ளடக்கி இந்த மடிக்கணினி வடிவமைக்கப்பட உள்ளது. இதற்காக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்து செல்லும் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பந்த் துணை கேப்டனாக செயல்படுவார் என அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்சன் முதல் முறையாக இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். IPL போட்டிகளில் மட்டுமின்றி அனைத்து விதமான போட்டிகளிலும் நீண்டகாலமாக சிறப்பாக விளையாடி வருவதால் சாய் சுதர்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஹர்ஷ்தீப் சிங்கும் முதல் முறையாக டெஸ்ட் அணியில் இடம்பெற்றுள்ளார். உள்ளூர் போட்டிகளில் சிறப்புற விளையாடிய கருண் நாயர் 8 ஆண்டுகளுக்கு பின் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முழுமையாக உடல் தகுதியை எட்டாததால் முகமது ஷமி அணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை. 18 பேர் கொண்ட அணியில் ஜெய்ஸ்வால், KL ராகுல், அபிமன்யு ஈஸ்வரன், ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, துருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், குல்தீப் யாதவ் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதத்திற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் சந்தாதாரர்கள் சேர்க்கும் தொகைக்கு 8.25% வட்டி வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதற்கு மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. எனவே கடந்த நிதியாண்டுக்கான வட்டியை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் 7 கோடி சந்தாதாரர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் விற்கும் ஸ்மார்ட் போன்களை அமெரிக்காவில்தான் தயாரிக்க வேண்டும் என சாம்சங் நிறுவனத்தை அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் தயாரித்து அமெரிக்காவில் விற்கப்படும் ஸ்மார்ட் போன்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். சாம்சங்கின் போட்டியாளரான ஆப்பிளுக்கும் இதேபோன்ற எச்சரிக்கையை டிரம்ப் முன்பு விடுத்திருந்தார். ஆப்பிள், சாம்சங் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவில் விற்கப்படும் எந்த ஸ்மார்ட் போன்களுக்கும் கூடுதல் வரி பொருந்தும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். கூகுள் நிறுவனத்தை நிறுவியவர்களில் ஒருவரான செர்கை பிரின் 6 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே நிறுவனத்தில் தீவிர பணிக்கு திரும்பியுள்ளார். AI தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றங்களையும் அதன் தொடர்ச்சியாக கடும் போட்டிகளையும் ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் செர்கை பிரின் மீண்டும் கூகுளின் வளர்ச்சிக்காக பாடுபடத் தொடங்கியுள்ளார். கூகுளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட கணினி விஞ்ஞானிகள் மீண்டும் பணிக்கு திரும்புமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். செர்கை பிரின் ஓய்வு பெற்றுவிட்டதாக கருதப்பட்டுவிட்ட நிலையில் அவரது வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. மதிமுகவின் 31வது பொதுக்குழு கூட்டம் வரும் ஜூன் 22ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறும் என்று கட்சி தலைமை அறிவித்துள்ளது. கட்சியின் அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் ஈரோடு பெருந்துறை சாலை பரிமள மஹாலில் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் கட்சிப் பணிகள், 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, தமிழகத்தின் அரசியல் சூழல் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா, திமு ராஜேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். நகை கடன் பெறும் வழிமுறைகளை திருத்தி புதிதாக 9 விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருப்பதை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், புதிய விதிமுறைகளால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு நகைக்கடன் மறுக்கப்படும் சூழல் உருவாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் தங்கத்தின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு எகிரிக் கொண்டிருக்கும் நிலையில் மறுபக்கம் தங்கத்தை அடமானம் வைத்து பெறப்படும் தொகையை குறைத்துக் கொண்டே போனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்பது ரிசர்வ் வங்கிக்கு தெரியாதா என்றும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். நகைக்கடன் பெறுவதில் பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பேரளம் இடையிலான புதிய ரயில் பாதையில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் மின்சார ரயிலை இயக்கி 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. காரைக்கால் பேரளம் இடையே 23 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிதாக ரயில் பாதை அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மின்சார ரயிலை இயக்கி சோதனை செய்யப்பட்டது. மேலும் கோவில்பத்து, திருநள்ளாறு,
அம்பகரத்தூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தண்டவாளங்களை தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சென்னை கோபாலபுரத்தில் நடந்த மத்திய அரசின் நிலை ஆலோசகர்கள் கூட்டத்தில் மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞர் வெங்கடேசன் பங்கேற்றார். தனியார் நட்சத்திர விடுதியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். திமுகவின் சட்டத்துறை வலுவாக இருப்பதை சுட்டிக்காட்டிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக வழக்கறிஞர்கள் தனக்கு தைரியம் அளிப்பதாக பேசினார். குமரி மாவட்டம் பெருஞ்சாணி பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சுமார் 4000 வாழை மரங்கள் சேதமடைந்தன. திருவட்டாறுக்கு அருகே குமரன்குடி பகுதியைச் சேர்ந்த கேசவன் மற்றும் ராகவன் ஆகிய இரு விவசாயிகள் பெருஞ்சாணி பகுதியில் உள்ள அரசு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வாழை மற்றும் அன்னாசிப்பழ விவசாயம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இரவு முதல் பலத்த காற்றோடு பெய்த மழை காரணமாக வாழை சேதமடைந்துள்ளது. இதனால் 6 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நேற்றைக்கு பெய்த மழை, காற்று மழையினால ரொம்ப பாதிப்பாச்சு. சுமாராக ஒரு 1000 வாழைக்கு மேலே ஒடிஞ்சிட்டு, இது பல லட்சம் ரூபா, 6 லட்சம் ரூபாய்க்கா இழப்பீடு வரும். குறுகிய நேரத்தில் அதிக பாலிசிகளை விற்று கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக எல்ஐசி தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி அன்று முன் எப்போதும் இல்லாத அளவாக ஒரே நாளில் 5,88,107 ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளை விற்றுள்ளதாக எல்ஐசி தெரிவித்துள்ளது. இதில் 4,52,839 ஏஜென்ட்டுகளில் பங்களிப்பு இருந்ததாகவும் எல்ஐசி தலைமை அதிகாரி சித்தார்த் மொஹந்தி தெரிவித்துள்ளார். உலகளவில் 24 மணி நேரத்தில் இவ்வளவு அதிக பாலிசிகள் விற்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்றும், இதற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் தங்கள் நிறுவனம் இடம்பெற்றுள்ளதாகவும் எல்ஐசி கூறியுள்ளது. உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி செய்வதை போல மூளை ஆரோக்கியத்திற்கும் பயிற்சி அவசியம் என நரம்பியல் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். புத்தகங்கள் வாசிப்பது, டைரி எழுதுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்றவை மூளையில் புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கி செயல்திறனை மேம்படுத்த உதவும் என்கிறார்கள். குறைந்தது 8 மணி நேர ஆழ்ந்த தூக்கம் மூளையின் கழிவுகளை அகற்றி நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல தொடர்ச்சியான ஸ்மார்ட் போன் பயன்பாட்டையும் தனிமையில் இருப்பதையும் தவிர்த்தால் மன அழுத்தம் குறைந்து நினைவாற்றல் வலுப்பெறும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். 1000 கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படத்தை இயக்க மாட்டேன் என்று இயக்குனர் மணிரத்னம் தெரிவித்துள்ளார். முன்பெல்லாம் ஒரு படம் நன்றாக இருக்கிறது என்றும் ஒரு கட்டத்திற்கு மேல் நன்றாக இல்லை என்றும் பேசி வந்தார்கள். ஆனால் இப்போது 100 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் என வசூலை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் மணிரத்னம் தெரிவித்தார். கேரள வனப்பகுதியில் தாய் கரடி தனது குட்டியை முதுகில் சுமந்து செல்லும் அழகிய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றன. கேரளாவில் உள்ள வயநாடு வனப்பகுதியில் எடுக்கப்பட்ட காட்சி என கூறப்படுகிறது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ள இந்த காட்சியை பலரும் பார்த்து ரசிப்பதோடு சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். கேரளாவில் தற்போது வரை 273 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்திருப்பதாக கேரள சுகாதாரத்துறையினர் தகவல்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது 95 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதிகபட்சமாக கோட்டயம் மாவட்டத்தில் 82 பேரும், திருவனந்தபுரத்தில் 73 பேரும், எர்ணாகுளத்தில் 49 பேரும், பத்தனம்திட்டாவில் 30 பேரும், திருச்சூரில் 26 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா பரவலுக்காக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் வயதானவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் கடுமையான உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் பொது இடங்களிலும் பயணங்களின் போதும் மாஸ்க் அணியவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கூகுள் நிறுவனத்தை நிறுவியவர்களில் ஒருவரான செர்கே பிரின் 6 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே நிறுவனத்தில் தீவிர பணிக்கு திரும்பியுள்ளார். AI தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றங்களையும் அதன் தொடர்ச்சியாக கடும் போட்டிகளையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில்
செர்கை பிரின் மீண்டும் கூகுளின் வளர்ச்சிக்காக பாடுபடத் தொடங்கியுள்ளார். கூகுளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட கணினி விஞ்ஞானிகள் மீண்டும் பணிக்கு திரும்புமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். செர்கை பிரின் ஓய்வு பெற்றுவிட்டதாக கருதப்பட்டுவிட்ட நிலையில் அவரது வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் காசாவுக்கு ஆதரவாக பேசிய எதிர்க்கட்சி எம்பி சபாநாயகர் உத்தரவின் பேரில் வெளியேற்றப்பட்டார். காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்கள் நீடிப்பதை கண்டித்து ஐமான் ஓடே பேசிக் கொண்டிருந்தார். இதற்கு சபையில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால்